சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்கவர் தான் விஷால். இவரோட நடிப்புல சமீபத்துல மதகஜராஜா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே விஷால் பத்தின டாபிக் தாங்க அதிகமா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா விஷாலுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லாம போயிட்டு அந்த விஷயமே ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ அடுத்ததா விஷால் பத்தின ஒரு குட் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா விஷாலுக்கு சீக்கிரமாவே மேரேஜ் நடக்க போகுது. அவரே சொல்லியிருந்தாரு, நடிகர் சங்க கட்டிடத்தோட வேலைகள் முடிஞ்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலே விஷாலுக்கு எப்பப்பா மேரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவில் தான் விஷாலுக்கு உடம்பு சரியில்லாம போனது. இப்போ ரீசெண்டா ஒரு மயக்கம் போட்டு விழுந்ததுன்னு சொல்லி சில சர்ச்சைகளுமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் கொடுத்திருக்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நடிகர் சங்க கட்டிடத்தோட வேலைகள் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதனால அது எப்போ ஓபன் பண்றோமோ அதுக்கு அடுத்த நாளே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்போனா செப்டம்பர் மந்த் அவரோட கல்யாணம் நடக்க போதாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல அவரோட பர்த்டே வரனால அப்ப கூட என்னோட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஷால் லவ் மேரேஜ் தான் பண்ண போறாராம். கொஞ்ச மாசமா ஒரு பொண்ணை நான் சின்சியரா காதலிச்சிட்டு இருக்கேன். எங்க ரெண்டு வீட்லயுமே பேசிட்டோம், ரெண்டு வீட்லயுமே சம்மதிச்சிட்டாங்க. இந்த நடிகர் சங்க கட்டடத்தோட ஓபனிங் முடிஞ்சோடனே நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி விஷால் நிறைய பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாருன்னு சொல்லி நிறையவே சர்ச்சைகள் போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி லட்சுமி மேனன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் ஆக்ட்ரஸ் அபிநயா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்து கூட விஷால் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பவே விஷால் முதல் முறையா அவர் சில மாசமா ஒரு பொண்ணை காதலிக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயம் தான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. வேற யாரும் இல்லங்க, அந்த பொண்ணு சாய் தன்ஷிகா தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க காலா, பரதேசி இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்ச அது மூலமா ஃபேம் ஆனவங்க தான். சாய் தன்ஷிகாவும் விஷால் தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாய் தன்ஷிகாவோட காத்தாடி அப்படின்ற படத்தோட அந்த போஸ்டரை நம்ம விஷால் தான் ஓபன் பண்ணியிருந்தாரு 2016ல. அப்ப இருந்தே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம். ஆனா விஷால் இப்ப கொஞ்சம் மாசம் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்ப சில மாசமா லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால விஷால் சாய் தன்ஷிகாவோட பேர் ரொம்பவே நல்லா இருக்கு, சீக்கிரமாவே ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி விஷாலுக்கு ஆதரவா நிறைய பேர் அவருக்காக விஷமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் விஷாலோட ரசிகர்கள் எல்லாருமே விஷாலோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.